அனைவருக்கும் வணக்கம். மக்கள் இங்கே இருக்கு நம்ம எங்களோட கொடிகள். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கேட்க இருந்தால் கேட்டு சுவாரஸ்யமான சில விஷயங்களை உருவாக்கி மதன் அறிஞம் அவையும் உங்களுக்கு என்ன எல்லாரும் சேர்ந்து தான் இதை செய்கிறோம் நாங்கள். அவையும் சொல்லுவினோம். இந்த நிகழ்ச்சி நாங்கள் இந்த மண்டபத்தில் எல்லாரையும் சந்திக்க ஆசைப்படுறோம். எல்லாரும் அங்கே சந்திச்சு உங்களோட மீடியா எல்லாருக்கும் நன்றி. எங்களுக்கா கூட போஸ்ட்கள் நீங்கள் எல்லாம் போட்டு தந்துருக்கிறீங்க, நன்றி. நாங்கள் ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, இவங்களோட ஷோ மாதிரி நினச்சி செய்யுங்கொண்டு. ஆனால் நாங்கள் நினைச்சதை விட உண்மையாக பெருமையாக இருக்குது. எங்களோட மீடியா டீம் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்குன்றதுக்கே இன்னும் எங்களுக்கு ஒரு தெம்பாக இருக்குது. அடுத்த ஒரு ஷோ நாங்கள் ஒரு கிழமையில் கூட செய்யலாம்ன்ற ஒரு தைரியம் உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. நன்றி. இருந்தாலும் சில பேர் சில மீடியாக்களோ சில பேரோ சில இன்ஃப்ளூயன்சஸோ வந்து என்ன காரணம்னு தெரியாமல் சில பேர் அவாய்ட் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 90% ஆக்கள் 99% ஆக்கள் வந்து நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. எங்களோட பொடிகள் என்ற பேருக்காக இருக்கலாம், இல்லாட்டி இந்த ஷோன்ற வைபுக்காக இருக்கலாம், சில நேரம் எங்களுக்காக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே உங்களுடைய ஒன்றையுமே எதிர்பார்க்காம நீங்கள் இதை செய்திருக்கிறீர்கள். ஒரு 2 கிழமையில அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அதுக்கு உண்மையாகவே நான் திரும்ப சொல்லுவேன். நான் திரும்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். உண்மையாக நன்றி. வண்ணமயில் இருந்தால் முதல் நல்ல லிரிக்ஸே வண்ணமயில் இருந்தேன். 2 எழுதுறேன். எழுதி முதல்ல ஒரு 4 8 லைன் எழுதிட்டு அப்படியே வாய்ஸில் பாடி மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பிட்டேன். ஆனால் இது இப்படி தான் பாட போகிறேன். எனக்கு இந்த செல்லச்சன்னதி என்ற ஊரில் ஒரு கோயில் இருக்குது, யாழ்ப்பாணத்தில் செல்லச்சன்னதி என்ற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து வர்ற அந்த மியூசிக் சத்தம் வந்து எனக்கு